ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன். இந்த மூணையும் நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு அப்படிங்கறதா உங்களுக்கு மீனிங் கொடுக்கும். பட் இங்கிலீஷ்ல இதோட யூசேஜ் இஸ் டிஃபரெண்ட். ஈச் அப்படின்னா சால முடியுதா, சின்னது, ஒரு சின்ன லெவல்ல நீங்க ஈச் சொல்றீங்க அப்படின்னா ஒருத்தர், ஒவ்வொருத்தர் அப்படின்னு மென்ஷன் பண்றீங்கன்னா we can use that. Let us take marriage as an example. Each one received a gift after the wedding அப்படின்னா ஒருத்தங்க, ஒவ்வொருத்தங்க. அப்ப நான் சின்ன லெவல்ல பேசுறேன். இப்ப பெரிய லெவல்ல பேசுறோம்னா எவ்ரி யூஸ் பண்ணுவோம். எவ்ரி கெஸ்ட் வாஸ் given a feast. ஒவ்வொரு கெஸ்டுக்கும் பந்தி பரிமாறப்பட்டது அப்படின்னா பெரிய லெவல்ல பேசுறோம். அப்ப ஈச் சின்னது, எவ்ரி பெரிய லெவல்ல பேசுறதுக்கு. அப்ப ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஒரு பெரிய குரூப்ல இருக்கிற எல்லாரையும் நான் மென்ஷன் பண்ணது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் இன்வைட்டட் பை மை பேரண்ட்ஸ் அப்படின்னா கல்யாணத்துக்கு ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா என்னோட பேரண்ட்ஸ் மீட் பண்ணாங்க, இன்வைட் பண்ணாங்கன்னு அர்த்தம். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரையும் லார்ஜர் குரூப்ல, ஈச் அப்படிங்கிறது சின்னது, எவ்ரி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல மென்ஷன் பண்றது. ஆனா மூணுத்துக்குமே தமிழ் மீனிங் ஒவ்வொரு